Children of today will make India of tomorrow. So we have 4 rounds here. Shall we begin? Shall we? Here we go. The first round, general knowledge round. Name any 2 books written by Pandit Jawaharlal Nehru. Discovery of India, Glimpses of World History. Discovery of India, Glimpses of World History is the right answer. Give them a big round of applause. Right answer. How many of you are saying Uncle Nehru? Grandfather Nehru? No, Chacha Nehru. Let's check it. Chacha Nehru is the right answer. Let's start from Titans this time. Each house will have only one opportunity. Okay, your visuals. Mastercard. Let's check it. Mastercard is the right answer. Give him a big round of applause. Today is Children's Day, but there is another day is observed in the world today. What is that day? Akshaya, what are the qualities one should have, a child should have, a student should have for bright future? So values like discipline, curiosity and so on, because these are the roots for a child to become so responsible and a successful individual. So when I look back from 2015 to 2025, I can see a lot of changes. As we all know, matrimony மாறாது. நான் சொல்றேன், என்னோட ரோல் மாடல் வந்து நம்ம சேர்மன் சார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு ரொம்ப பெரிய குவாலிட்டினா அவரோட கோல் அவர் அச்சீவ் பண்றது வரைக்கும் அவர் ஸ்டாப் பண்ண மாட்டாரு. அவரோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மள நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட கோலா இருக்கு. அதை சாதிக்கிறதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. அது வரைக்கும் அவர் ஸ்டாப்பே பண்ண மாட்டாரு. எவ்வளவு மெடல்ஸ் வந்தாலும் அதை தாண்டி அவர் போய்கிட்டே இருக்காரு. Can you share with us an unforgettable moment in best school that you will never forget? Is there any moment? What is that moment? ஃபர்ஸ்ட் டைம் படிச்சது வந்து நான் அமெரிக்கன் காம்படிஷன் நார்மல் போகும்போது நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கட்டப்பட்ட நாட்டு வேஷம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் போகும்போது ஸ்கூலில் வீட்டில் ரெடியாகி நான் போயிருந்தேன். அப்போ என்ன சேனல் சார் போட்டுட்டு என்னை வச்சுட்டு இந்த ஸ்பீச்சோட நேரம் பார்த்து என்கிட்ட சொல்ல
enjoy has not been so great. Today morning, I got some. I was speaking to my friend. The phone was fine, and 2 times I spoke to my friends, and 2 times I got warned by a dear chairman. 2 தடவை நான் பேசியிருந்தேன், 2 தடவை எனக்கு வார்னிங் வந்துச்சு, நான் பேசக்கூடாது. ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு மன அழுத்தம் வந்துச்சு. என்னடா நம்மளுக்கு யார் இப்படி பண்றாங்க, யார் இதை இப்படி பண்றாங்கன்னு அழுத்தம் வந்துச்சு. பட் என்னவே நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சோடனே நான் வந்து அவங்க எனக்கு என்ன வந்து தனியாக உட்கார வச்சாங்க. நான் படிச்சு இன்னைக்கு எக்ஸாம்ல ரொம்ப நல்லா இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எனக்கு வார்னிங் கொடுத்து எனக்கு அட்வைஸ் கொடுத்து பேச லஞ்ச் பிரேக்ல கூட நான் சாப்பிடும் போது கூட எனக்கு அட்வைஸ் கொடுத்து எனக்கு ஹெல்ப்